மகாபாரத் உலகின் மிகப்பெரிய இதிகாசங்களில் ஒன்று. இதன் முழு கதையை சுருக்கமாக ஷார்ட்ஸ் போல தமிழில் இப்படி புரிந்து கொள்ளலாம். விசை ஒன்று குரு வம்சத்தின் தொடக்கம். ஹஸ்தினாபுரம் என்ற ராஜ்யத்தை குரு வம்ச அரசர்கள் ஆட்சி செய்தனர். அந்த வம்சத்தில் 2 சகோதரர்கள். திருதராஷ்டிரா கண்பார்வையற்றவர், பாண்டு தம்பி. விசை 2 பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள். பாண்டுவுக்கு 5 மகன்கள் பிறந்தனர். பாண்டவர்கள் யுதிஷ்டிரா, பீமா, அர்ஜுனா, நகுலா, சஹதேவா. திருதராஷ்டிரனுக்கு 100 மகன்கள் கௌரவர்கள். அவர்களின் தலைவன் துரியோதனா. விசை 3 பொறாமை ஆரம்பம். பாண்டவர்கள் நல்லவர்களாகவும் வீரர்களாகவும் வளர்ந்தனர். இதனால் துரியோதனனுக்கு பொறாமை வந்தது. அவர்களை கொல்ல பல சதி செய்தான். விசை 4 திரௌபதி திருமணம். பாண்டவர்கள் ஒரு அரசகுமாரி திரௌபதி யை திருமணம் செய்தனர். விசை 5 சூதாட்ட சதி. துரியோதனன் தனது மாமா சகுனி உடன் சேர்ந்து சூதாட்டம் வைத்தான். அதில் பாண்டவர்கள் ராஜ்யத்தை இழந்தனர். திரௌபதி அரண்மனையில் அவமானப்படுத்தப்பட்டார். விசை 6 13 ஆண்டு வனவாசம். பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் காட்டில் 1 ஆண்டு மறைந்து வாழ வேண்டியதாக ஆனது. விசை 7 சமாதான முயற்சி. வனவாசம் முடிந்தபின் பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை கேட்டனர். ஆனால் துரியோதனன் ஒரு ஊசியின் முனை அளவு நிலமும் தரமாட்டேன் என்றான். விசை 8 குருக்ஷேத்திர போர். பின்னர் குருக்ஷேத்ர வார் என்ற பெரிய போர் நடந்தது. அப்போது கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை போதித்தார். விசை 9 18 நாள் போர். போர் 18 நாட்கள் நடந்தது. பீஷ்மர், கர்ணன், துரியோதனன் போன்ற பெரிய வீரர்கள் இறந்தனர். விசை 10 இறுதியில் யார் ஜெயித்தார்கள்? பாண்டவர்கள் போரில் வெற்றி பெற்றனர். யுதிஷ்டிரா ராஜாவாக ஆனார். அடர்வெள்ளை நிற டிக் சின்னம் மகாபாரதத்தின் முக்கிய பாடம். தர்மம் நீதி எப்போதும் வெல்லும். பொறாமை மற்றும் அகம்பாவம் அழிவை தரும்.